முருகன் இடத்துல உட்காந்து பேசணும். முருகா, வேற எதுவும் கேட்காதீங்க. முருகா, ஒரே ஒரு தடவை திருச்செந்தூர்ல உன்னுடைய காட்சி கிடைச்சா போதும். சரி, எல்லாரும் போறாங்களே, எல்லாருக்கும் முருகனுடைய காட்சி கிடைக்குதே, அது எல்லாரும் பார்க்கறாங்க, நம்ம பார்க்கறது பெருசு இல்லை, முருகன் நம்மளை பார்க்கணும். அப்போ முருகன்ட்ட என்ன கேட்கறது? முருகா, உன்னைய நம்பி இந்த திருப்புகழ் பாடுறேன், உன்னுடைய அருள் எனக்கு வேணும், நீ உத்தரவு கொடுக்காம நான் திருச்செந்தூர் வரமாட்டேன்னு முருகன்ட்ட பேசணும். அப்படி கண்ணீர் சொட்ட சொட்ட திருப்புகழ் பாடினால் முருகப்பெருமான் என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு உண்டான கோவிலினுடைய செய்கைகள், அந்த சில விஷயங்கள் எல்லாம் கனவிலே காட்டுவார். உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, முருகனுக்கு மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது சார், அங்கே முருகன் இருக்கிறார், வள்ளி தேவையானவர் இருக்கார், பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை குச்சியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னா, இது என்ன கோவிலாக இருக்கும்? பழனியாக தான் இருக்கும். எப்படின்னா, அங்கே தான் 2 சுவாமி இருக்கார். பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் ஆவினங்குடியில் இருப்பார், மேலே சுவாமி பாலதண்டாயுதபாணியாக இருப்பார்.